வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்க கிளைமேக்ஸ் பாலவங்க 2020 பிளாக் பஸ்டர் படம். ஃபர்ஸ்ட் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால முடிஞ்சா நீங்க வச்சு பாருங்க, இல்லைன்னா குடும்பத்தோட ரெஸ்ட் வாங்கி சாப்பிட்டு சாவுங்கன்ற இந்த படத்துக்காக தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஹாய் சினிமெண்டல் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கோயம்பேட்டில் ரோஹிணி தேட்டரில் வழங்கான படத்தை ஃபர்ஸ்ட் டே ஷோ ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாலா மறுபடியும் அவரோட ஸ்டைலை காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. வழி அந்த மாற்றத்தினோட வழிகள் அழகாக காமிச்சிருக்காரு. அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பாருங்க, கூஸ் பம்பே வந்துச்சு. அப்படியே அருண் விஜய் செதுக்கிறாரு. படம் நல்லா இருக்கும். வணங்கான் வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இது பெண்களுக்கான படம், முக்கியமா குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இந்த படத்தை. நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி பார்த்துருக்கேன், லவ் மூவிலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரோல் அவர் எடுத்து அந்த கேரக்டராகவே அவர் மாறி அந்த படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்குறோம், கண்டிப்பாக அழிச்சு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷன் அவங்க அப்படியே எல்லாமே வந்து இதுவாக பூசி மொழிவிட்டாங்க. அப்படியே ஏன்னா அந்த இல்லம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. அது ஒன்றும் எனக்கு வந்து சரியான கருத்தாக தெரியல. நிறைய படம் வந்திருக்கு, அப்யூஸ் அந்த ரிலேட்டட் நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் அந்த டைப்புகள் தான் வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு மாதிரி. ஆனால் நடக்க தான் செய்யுது. எவ்வளோ படம் எடுத்தாலும் அந்த தவறு நடக்க தான் செய்யுது. ஸோ சட்டங்கள் கடுமையாக இருந்துச்சுன்னா ஸோ மூவியில் பார்க்குற அதே ரிவெஞ்ச் நேரில் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2025 ஏன்னா பெண்களில் பார்த்தாலே கொலை பண்ணி புதைச்சிருவேன்ற மாதிரி தூக்கி தொங்க விட்ட மாதிரி பாலா அண்ணன் இந்த படத்தை மிக சிறப்பா எடுத்திருக்காரு. கண்டிப்பா புழுக்கம் ஏற்படுறப்ப கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா, ஜாலியா அப்படியே போயிடுச்சு. ரெண்டாவது பாட்டு இருக்கம் ஏற்பட்டு அப்படியே சீட்லயே உட்கார வச்சு என்னை 3/4 மணி நேரம் அழுக விட்டுட்டாரு. அது ஒரு மாற்றுத்திறனாளி நடந்த ஒரு குற்றத்தை அந்த ஒரு மாற்றுத்திறனாலே போயிட்டு அவர் இது பண்றதுதான் கதை. செம்மையா எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. ஃபைட் மாசு ப்ரோ, ஃபைட் தான் மாசு, சொல்லதா மாசு. இது பிளாக் போஸ்ட் 2020 ஃபர்ஸ்ட் படமே பிளாக் போஸ்ட். வந்து இந்த ஊனமுற்ற பிள்ளைங்க பிறந்துட்டா இந்த அந்த அந்த அத சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர்கள் வந்து நீங்களாம் ஒரே இடத்துல போய் ஒரே ஹாஸ்டல்ல இருந்துக்கணும் அப்படின்னு விட்டுருவாளுங்க. ஓகேவா, அவளுங்களுக்கு தான் அந்த சொல்றேன். ஓகேவா, அப்படி விடக்கூடாது. ஓ சுமையை நீ சுமக்கணும். அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது. அந்த இடத்துல அருண் விஜய் நடிக்கலப்பா, அப்படியே வாழ்ந்துருக்குது. இது வரைக்கும் என் தம்பி தான் அவரு. பிரியம் படத்துல எல்லாம் என் தம்பி என்ன நடிக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்தை வந்து ஃபுல்பில் பண்ணிடுச்சு. எத்தனாவது படம் தெரியல அருண் விஜய்க்கு. அப்படி வந்து ஒரு நடிப்பை நடிச்சு 2 பேர்த்த பாலியல் பிரச்சனையில தான் பார்த்ததுக்கு. ஓகேவா, பார்க்க கூட கூடாது இல்லடா. பெண்கள்லாம் பார்க்க கூட கூடாதா? பெண்கள்லாம் நீங்க வந்து சாஸ்தாகமா, சரஸ்வதியா, லட்சுமியா, பார்வதியா தான் பார்க்கணும். நீ பாறையில போற மாதிரி பார்த்தனா உன்னை பாறையில ஏத்துறதுக்கு அருண் விஜய் வருவாரு, பாலா சாரு வருவாரு. கிளைமேக்ஸ் பாலவங்க, செகண்ட் ஹாஃப்ல பாலவங்க. எங்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ கரெக்டாக பேசியிருக்காரு. கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. சமுத்திரகனி நல்லா பண்ணியிருக்காரு. மிஷ்கின் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்கு. இது மூலமாக கண்டிப்பாக நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிறைய படம் கொடுப்பாங்கன்ட்டு நான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு தேவை. விட்டுட்டோம்னு வச்சுக்க, இது அரசியல் ஆனாலும் பரவாயில்ல, மணிப்பூர் மாதிரி ஆயிரும். தமிழ்நாட்டுல தான் பெண்களுக்கு மான மரியாதை எல்லாம் இருக்குது. ஓகேவா, இன்னைக்கு ஒரு கற்புக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது. மத்த எந்த நாட்டிலையும் நமக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேவா, இந்த படத்தை பார்த்து மத்த நாட்டுக்காரனும் படம் எடுத்து போட்டு அந்த வீட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த உண்மையை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்க இதனால்தான் அந்த கொலைகள் நடந்தது அப்படின்றத வந்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். பாலா அண்ணன் எடுத்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா வெற்றி அடையும். படம் அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா கண்ணு தெரியாத பிள்ளைகளை பெற்றவங்க, ஊனமுற்ற பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சா நீங்க வச்சு பாருங்க, இல்லைன்னா குடும்பத்தோட ரெஸ்ட் வாங்கி சாப்பிட்டு சாவுங்கன்ற அதுங்களை கொண்டு போய் அனாதையா விட்டுட்டு அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்குலாம் அருண் விஜய் மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் கேரக்டர் வைஸா வர மாட்டாங்க. சினிமாவுக்கு அது ஒத்து வரும். ஆனா மனுஷனா வந்து ஒரு ஒத்து வராது. பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நடக்கிற அந்த அபியூஸ். ஸோ இந்த விஷயம் யாருக்குலாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூவி கனெக்ட் ஆகி எமோஷனல். எதை தட்டி கேட்க முடியும்? தட்டி கேட்கறதுக்கு பாத்ரூம்ல
வைக்க முடியுமாடா? உள்ளார ஒருத்தன் தானா சொல்லு? அந்த இடத்துல மட்டும் தான் கேமரா வைக்க முடியாது, அந்த இடத்துலயும் போய் தொல்லை கொடுக்குறானுங்க பாருடா. அதை தாண்டா எடுத்து காட்டியிருக்காரு. மற்றதெல்லாம் கதையா நான் சொல்லி லைட்டா ஒன்று லைட்டா சொல்லியிருக்கேன். நீங்க போய் படமா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பாடமா தெரியும். ஓகேவா?